கார்த்தி, சண்டை வந்து 2 நாள் ஆகுதுடி. இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டே உட்காந்துருந்தேன்னா ஒரு மனுஷன் வீட்டுல இருக்கதான் வேணாமா? இங்க பாரு, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத. எனக்கு செம்ம கடுப்பாகுது சொல்லிட்டேன். ஆபீஸ்ல ஒழுங்கா ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நிம்மதியா பேச முடியல. மண்டக்குள்ள ஏதோ பூந்து கொடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சண்டை கூட போட்டு தீத்துரு, ஆனா இப்படி அமைதியாவே இருந்து சாவடிக்காத. ஐயோ ராமா! ஓ கடுப்பேத்தறாளே. தம்பி அசோக், நீயா வந்துட்டார்ல சைக்காலஜிஸ்ட்? என்ன கோவப்படாதீங்க பிரதர். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பேசாம இருந்தாங்கன்னா உங்களை இக்னோர் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. அது எமோஷனல் ஷட் டவுன். எமோஷனல் ஷட் டவுனா அப்படின்னா அது ஒரு விதமான செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அதாவது ரிலேஷன்ஷிப்ல வர பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா பேசாம வித்ட்ரா பண்ணிட்டு அமைதியா இருந்துரும். வித்ட்ரா பண்ணிட்டு அமைதியா உட்காந்துட்டா பிரச்சனை சரியாயிருமா? பிரச்சனை சரியாகாதுட்டா, ஆனா மனசு அமைதியாகும். மனசு அமைதியானா பிரச்சனை சரி பண்றதுக்கான பக்குவம் தானா வரும். இததான் சைக்காலஜில இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ல நீ கொஞ்சம் அமைதியா விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களே கொஞ்சம் காம் டவுன் ஆகி பிரச்சனை சரி பண்றதுக்கு தயாராயிருவாங்க. என்னாக அமைதியா விட்டுறவா? அதுக்கும் ஒரு சண்டை தான் வரும். ஓ நான் பேசலாம், நீ அப்படியே விட்டுருவியான்னு. ஆளப்பாரு. அதுதான் இல்ல, இதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் வச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுனா இந்த இன்குபேஷன் பீரியட்ல நீயும் நிம்மதியா இருக்கலாம், உன் பார்ட்னரும் தானா வந்து அவன்கிட்ட பேசுவாங்க. இதுவா சொல்லு, கேப்போம். A few moments later. ஒர்க் அவுட் ஆகுன்ற என்னமோ நீ சொல்ற, ட்ரை பண்ணி பாக்குறேன். கார்த்தி, இந்த சண்டைக்கு அப்புறம் நீ கொஞ்சம் ரொம்ப அப்செட்டா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கான்வர்சேஷனுக்கு நான் எப்போ வேணா தயாரா இருக்கேன். உனக்கு எப்போ இதை பத்தி பேசணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு, நம்ம பேசுவோம். அதற்கு நான் தொந்தரவு பண்ணல. ஓகே?